ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் சொல்லி கெடுக்கிறாங்க. உதயகுமார் கெடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அங்கே ஒருத்தர் இருக்கார்ல, நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலைவன் ஜெயக்குமார், அவர் சென்னையில் அங்கேருந்து ஓபிஎஸ்ஸை கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்கேருந்து வருது? கொசுவில் தான் இருந்து வருது. டெங்கு எங்கேருந்து வருது? கொசுலேருந்து வருது. ஓபிஎஸ்ஸுக்கு சில கொசு கடிக்க ஆரம்பித்தா தாங்க மாட்டார் அவர். இப்போ நாங்களாம் இல்லாத தைரியத்தில் பேசிட்டு இருக்கார் அவர். அது தவறு. இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர்கள். ஆனால் அங்கே பாருங்கள், மேடையில் அம்மாவை வேணாமா, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு, 2 படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்கே ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர். அந்த ஈரோடு பக்கத்தில், ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்கே போனவர் அம்மா படம் இல்லாமலே உள்ளே போகிறார். உதயகுமார் நியாயமானு கேட்குறேன். குலசுவாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பார்க்குறேன்றார் இவர். அப்படிப்பட்டவர் அந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு. இதெல்லாம் தெரியலையா? முடிச்சிருவாங்க அவங்க. இப்படியே போச்சுன்னா 2026 ஒரு 26 சீட்டு தேராதுங்க.